எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரிப் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நீண்ட நாள் கனவான இந்தியாவில் 12 ஜோதிலிங்க சிவத்தலங்களில் ஒன்றான இமயமலையில் இருக்கக்கூடிய கேதார்நாத்துக்கு நடந்தே போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன். என்னுடைய பயணம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டே நைட் ஃபுல்லாகவே ட்ரெயினில் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்ன நாள் ஒர்க் போயிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. படுத்தவுடனே நல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கடந்து போகிறதே சுத்தமாக தெரியல, டைம் போகிறதே தெரியல. ஏன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க டெல்லியில் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு. ஸோ அது அவங்ககிட்ட பேசவங்கள ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நான் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 3rd AC தான் புக் பண்ணியிருந்தேன். நார்மலாக ஸ்லீப்பர் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நார்த் சைடு போனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3rd AC புக் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் 3rd ACயில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சே போனேன். இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவனை பார்க்க போகிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இமயமலையில் எப்படி நடக்க போகிறோன்னெலாம் தெரியவே இல்லை. ஆனால் சிவனை ரொம்ப நம்பினேன். ஏன்னா சிவனை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டார்னு தெரியும். ஸோ அந்த தைரியத்தில் கிளம்பி போகிறேன். இவ்வளோ தூரம் நடக்க முடியும் நம்பிக்கையில். அதனால் ட்ரெயின்லேயே இருந்து போகிறது இது எனக்கு ஃபஸ்ட் டைமு. நான் ஒரு பைக்கரு. ஸோ எங்கே போனாலும் நான் பைக்லேயே தான் சுற்றுவேன். எல்லா இடமும் பைக்லேயே போயிட்டுருப்பேன். ஸோ என்னை ஒரு 2 நாள் சிவனை பார்க்குறதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருந்தது எனக்கே கொஞ்சம் இவ்வளோ பொறுமையாக ஆகிட்டுருக்கேன்னு எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எனக்கு என்னுடைய பொறுமையை இன்னும் அதிகப்படுத்துச்சு இந்த பயணம். என்னுடைய ஆன்மீக தேடலுக்கு இந்த பயணம் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை சிவன் கூப்பிட்டுருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெல்லி ரீச் ஆகிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா டெல்லி ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இங்கே நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களாம் இங்கே எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு குரூப்பாக கிளம்பி போகிறோம். நாங்கள் பண்ண அந்த ட்ராவல் வேன் ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் சொல்லலாம். எல்லாம் கஷ்டப்பட்டு அன்கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்டு போயிருந்தோம். ஸோ எங்களோட பயணம் டெல்லியிலிருந்து அடுத்து ஹரித்வாருக்கு தான் எங்களோட அடுத்த ரீச்சு. ஸோ அதை வேன் மூலயமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹரித்வாரில் ஒரு நல்ல ரூமை அந்த ட்ராவல் ஏஜென்சி எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையான ரூமு. ஈவினிங் ரீச் ஆன உடனே பேகெல்லாம் ரூமில் வச்சுட்டு உடனே ஹரித்வாரில் கங்கை ஆர்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். இந்த ஆர்த்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த காட்சியை ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நான் வருங்குள்ளே இந்த கங்கை ஆர்த்தியில் குளிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருந்தது. ரொம்ப இடம் ஃப்ரீயாக இல்லை. அப்போ ஸோ இந்த ஆர்த்தியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது கங்கையோட ஆர்த்தி. அதை சொல்லவே முடியல. அந்த ஃபீல் அவ்வளோ அற்புதமாக இருந்தது.
என்னோட கேதார்நாத் பயணத்துல இன்னைக்கு வந்து 3வது நாள். இன்னைக்கு ஹரித்வார்ல ஹோட்டல் ரூம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கிருந்து எங்களோட வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்றோம். இவர் தான் வந்து சாய் லலித், ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. என் கூட வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. You look handsome, very handsome. Yeah. What is the plan today? This plan to Kashi and take some rest. Okay. After then go to shopping. Shopping. I will shop my shoes, Okay. shoes Okay. and gloves. Glouses. Oh. Then go to room and sleep. How was Haridwar? Haridwar is very good. Okay. The Holy Ganga also good. Okay. Peace of mind. Okay. Okay? Super, super. Super, thank you. One small dance. No dance, sorry. ஹோட்டல் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணி இங்கிருந்து வந்து கேதார்நாத்தை நோக்கி எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹரித்வார்ல இருந்து கேதார்நாத் பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தூரம். இன்னைக்கு 50 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய குப்தகாஷி அடைஞ்சிட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து எங்களோட கேதார்நாத் பயணத்தை வந்து தொடர்றோம். இதுதான் வந்து ரிஷிகேஷ், இந்தியாவோட ஒரு புனிதமான நகரம்னு சொல்லலாம். கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய 4 புனித தலங்களுக்கும் போறதுக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து தான் போக முடியும். என்னோட பயண வழியில கங்கை உருவாகக்கூடிய தொடக்கமான தேவ்பிரயாக போயிருந்தோம். இங்கிருந்து தான் கிளை நதியான அல்கானந்தாவும் பகிரதியும் சங்கமிச்சு கங்கையா வந்து உருமாறுது. போற வழியில தாரி தேவி கோவிலுக்கும் வந்து போனோம். உத்தரகாண்ட்ல 4 புனித தலங்களுக்கும் வந்து இந்த தாரி தேவி வந்து ஒரு பாதுகாவலரா விளங்குறாங்க. ரெண்டாயிரத்தி 13 இங்க இருக்கக்கூடிய கோயில் சிலையை வந்து சில வளர்ச்சி திட்டத்துக்காக வந்து ரீஷிப் பண்ணாங்க. இதனால வந்து வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டு பெரும் பாதிப்பு அடைஞ்சது. இதனால வந்து திரும்பவும் வந்து அதே இடத்துல வந்து கோயிலை கட்டினாங்க. என்னுடைய பயணம் வந்து பெரும்பாலும் வந்து நதியை ஒட்டியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்க வந்து ரொம்ப ஆபத்தா இருந்தாலும் சிவனை பார்க்க போறோம் என ஆர்வத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகை வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வழியில வந்து லேண்ட்ஸ்லைடு, ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு வந்து எந்த பயமும் இல்லை. சிவனை நோக்கிய மட்டும்தான் என்னுடைய பயணம் இருந்துச்சு. அடுத்ததா வந்து ருத்ரபிரயாக போய் சேர்ந்தோம். இங்க பாத்தீங்கன்னா அல்கானந்த நதியையும் மந்தாகினி நதியையும் சங்கமிக்கிறத வந்து பார்த்தேன். இந்த 2 நதியோட வந்து கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குப்தகாஷிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ருத்ரபிரயாக கௌரிகுண்ட் வழியில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் ஸ்டே வந்து ரீச் அடைஞ்சோம். 7 மணி இருக்கும் அப்போ. ஆனால் வந்து ரொம்ப நல்ல வெளிச்சமாகவே இருந்துச்சு.
இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத்துக்கு வந்து வெறும் வந்து 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். நாளைக்கு விடிய காலையில் இங்கிருந்து சீதாபூரை போய் சேர்ந்து அங்கிருந்து கேதார்நாத்தோட மோஸ்ட் டஃபஸ்ட் ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னுடைய கேதார்நாத் பயணத்தில் இன்னைக்கு வந்து டே 4. இன்னைக்கு வந்து குப்தகாஷியிலிருந்து விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு கிளம்புறோம். நைட்டு வந்து நான் ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பேன். ஹோட்டல் ரூமில் வந்து பூச்சி வந்து அதிகமாக இருந்தது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, சரியாக வந்து தூங்கவே முடியல. ஸோ இதுதான் வந்து சீதாபூர் பார்க்கிங் ஏரியா, இல்லைனா வந்து சோன்பிரியாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தான் எங்களோட ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சீதாபூர்லேயே வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வழியில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து போகிறதுக்கு விட்டுட்டாங்க. ஆனால் வந்து இங்கே மறக்காமல் வந்து சோன்பிரியாக்கில் உங்களோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸை காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லாட் அலாட் பண்ண பிறகு தான் நீங்கள் மேலே போக முடியும். ஸோ அதை வந்து மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சோன்பிரியாகில் இருந்து கௌரிகுண்ட் வர போகிற எல்லா டாக்ஸி எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கிருந்து 7 கிலோமீட்டரில் தள்ளி இருக்கக்கூடிய கௌரிகுண்ட் வர வந்து நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து சீதாபூர்ல இருந்து கேதார்நாத் கோயில் வர இருக்கக்கூடிய 22 கிலோமீட்டரும் வந்து நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் வந்து கௌரிகுண்டில் இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்று. கேதார்நாத்துக்கு வந்து போகிறவங்க வந்து இந்த வெந்நீர் ஊற்றில் வந்து குளிச்சுட்டு போவாங்க. நல்லா சூடாகவே இருக்கும் இது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி, பருவதமலை அதில் ஏறின மாதிரி நினச்சிட்டு இதுலேயே வந்து ஏற ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சு இது அதை விட 10 மடங்கு வந்து பெருசுன்னு. என் கூட வந்தவங்கள சில பேர் வந்து பாதியிலே வந்து நடக்க முடியாமல் வந்து டோலியை பிடிச்சும் கோவேரி கழுதையை பிடிச்சும் வந்து போக ஆரம்பித்தாங்க. நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வந்து கடைசி வரை வந்து நடந்தே தான் போகணும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து தனியாக தான் நடக்க ஆரம்பித்தேன். இந்த இடத்துல வந்து கிளைமேட்டை வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. திடீர்னு மழை அடிக்கும், திடீர்னு வந்து வெயில் அடிக்கும், திருப்பியும் வந்து நார்மல் ஆகிடும். வழியில் வந்து சேரும் சகதியும் வழுக்கிற பாறையும் இந்த கழுதையும் வந்து உங்களை ஃபுல்லாக இடிச்சுட்டு தான் போவோம். நம்மளால் வந்து ஃப்ரீயாக நடக்கவே முடியாது. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அருவிகளும் ஆறுகளும் பனிப்படர்ந்த மலைகளும் க்ளோஸாக வரக்கூடிய மேக கூட்டங்களும் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நடந்து வந்த கஷ்டமே வந்து தெரியாது. இந்த ட்ரெக்கிங்கில் நான் பண்ண பெரிய தப்பே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் வந்து வெறும் வந்து ஒரு 1 hour மட்டும்தான் தூங்கினேன். அதனால் வந்து என்னால் வந்து நடக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். என்னுடைய இந்த கேதார்நாத் நடைப்பயணம் வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய சிவனை பார்க்கறது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. இந்தியா பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 11,755 அடியில் இருக்கக்கூடிய கேதார்நாத் மலையோட டாப்பை போய் அடைஞ்சேன். நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கோவிலை நோக்கி போகிறேன். கோவில் பக்கத்திலே தான் வந்து ரூமும் வந்து புக் பண்ணியிருந்தேன். இங்கே எக்கச்சக்கமாக வந்து 10 ஸ்டேயும் வந்து அதிகமாக கிடைக்கும். இங்கே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர், தாங்கவே முடியல. பன்னெண்டு ஜோதிலிங்க சிவத்தலங்களில் ஒன்றான இந்த கோயிலை போய் சேர்ந்ததும் அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால் வந்து என்னால் சொல்லவே முடியல. சிவனோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன்.
இந்த கோவில் வந்து கங்கையோட கிளை நதியான மந்தாகினி நதியோட கரையிலேயே வந்து அமைஞ்சிருக்கு. கோவில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களால் வந்து கட்டப்பட்டது. ஆதிசங்கரர் வந்த பிறகுதான் வந்து புனரமைக்கப்படுது. இங்குதான் வந்து பாண்டவர்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிச்சு அவங்களோட பாவத்தை நீக்கினாரு. இந்த கோவில் வந்து எப்போ நார்மலாக திறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி தீபாவளி வரை திறந்திருக்கும். மற்ற குளிர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விக்கிரகங்களை குப்த காஷியில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து வழிபாடு செய்வாங்க. இதோட என்னோட பயணம் வந்து முடியல. அடுத்த வீடியோல கேதார்நாத்தை விட உலகத்திலே உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவனை நோக்கி என்னோட நடைப்பயணம் வந்து தொடரும். ஸோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.